கேன்வா வச்சு நம்ம எப்படி ரெஷ்யூம் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேன்வா போய்க்கோங்க. ஸோ கேன்வா போயிட்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும். ஓகேங்களா, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஷ்யூம் டைப் பண்ண சர்ச்சில் உங்களுக்கு அப்புறம் என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இதில் ஃப்ரீ வெர்ஷன் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இதை நான் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரெஷ்யூம் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் இங்கே வந்துட்டு ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃப்ரெஷரை வச்சு நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெஷருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நேம். ஓகேங்களா, ஸோ நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இங்கே அவங்களுக்கு ஃப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு மொபைல் நம்பர், இமெயில், தென் இது கிளிக் பண்ண அட்ரஸ். ஓகேங்களா, லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்து அதை கொடுத்துருங்க. இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சம் அகைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அலைன்மெண்ட்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு அன்டூ பண்ணிட்டு ஓகேங்களா, இருந்தால் ஜஸ்ட் லிங்க் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த நேமுங்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஏஐ வச்சு இது ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, இது டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பேடில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிகிரி வந்து என்ன முடிச்சிருக்கோம்னா பிடெக். ஐடி. ஓகேங்களா, என்னென்ன ஸ்கில்ஸ் வச்சுருக்கோன்னா டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன போடுறேன்னா ஸோ நான் வந்து எனக்கு ஸ்கில்ஸை போட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு சாட் ஜிபிடி போயிட்டு ஆக்சுவலி என்னென்னா இதில் கோர் ஸ்கில் தான் ஆட் பண்ணும். ஓகே, எக்ஸல் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு என்ன டெக்னிக்கலாக என்ன தெரியும், மேஜராக ஒரு லாங்குவேஜ் என்னது அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கோர் ஸ்கில் தான் எப்பயும் இதில் இது பண்ணும். ஓகேங்களா, இப்போ வந்து அண்ட் ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இது இவ்வளோ பெருசாக நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம போட்டு பார்ப்போம். இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஸ்பேஸ் இருக்கு, நான் அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது எப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து அகாடமிக் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் எங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்கள் ரோல் வேணாம், நீங்கள் என்ன போட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து
ஃபுல் ஸ்டாக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே அதை போட்டுக்கோங்க. போட்டு கம்பெனி நேம், தென் எந்த இயர், எந்த மந்த், இப்போ நான் ப்ரெசன்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இன்டர்னா இல்லை முடிஞ்சிருச்சாங்கிறத இங்கே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2023 அக்டோபர் 23. ஓகேங்களா? இப்போங்க 2024. ஓகேங்களா? இல்லை மந்த் வைஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா எப்படி கூட கொடுக்கலாம். 2023 to 4/5/2024. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் அதில் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, ஜஸ்ட் 2.3 ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இதே மாதிரி 2 கம்பெனி இருக்கும்னு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரெலவென்ட் ஸ்கில். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் போட்டுருவாங்க போட்டு. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு எஜுகேஷனல் ஹிஸ்ட்ரி, ஸோ நீங்கள் எந்த காலேஜ், ஓகேங்களா, நீங்கள் பிடெக், போட்டு காலேஜ் நேம், இயர் ஆஃப் பாசிங், தென் இன்க்ளூடிங் சிஜிபிஏ போட்டுக்கோங்க, ஆர் பர்சன்டேஜ் உங்களோட டோட்டல் ஓவரால். ஓகேங்களா? போட்டு நீங்கள் அவார்ட்ஸ் பண்ணால் போட்டுக்கலாம், இல்லை சர்டிஃபிகேஷன், கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணால் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு கம்பெனி நேம், தென் எந்த இயரில் முடிச்சிங்க, தென் கோர்ஸ் நேம். ஓகேங்களா? கீழே வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஐடின்னு போட்டு நீங்கள் அந்த ஐடியில் நம்பரிங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 பேஜ் சிங்கிள் பேஜ் ரெசியூம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே நேம் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. டாப்பில் இங்கே என்ன போடலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேவா அப்படின்றது தேவா _2025. ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் போயிட்டு பிளாட்டன் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பேசிக்காக இவ்வளோதான், அப்படி இருந்தாலும் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக ரெஸ்யூம் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் மறக்காமல் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.